பேரீச்சம்பழம் ஹோல்சேல் பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹோல்சேலில் வாங்கி ரீட்டெயிலில் பிஸ்னஸ் பண்ணி நம்ம பணம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேட்ஸ் பேரீச்சம்பழம் ஹோல்சேலில் எங்கே வாங்கணுன்ட்டு நான் வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். வித் அட்ரஸோடு நான் சொல்கிறேன், நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம பேரீச்சம்பழம்னாலே நமக்கு அதிகமாக சத்து நிறைந்த ஒரு உணவுப் பொருள், ஒரு பழ வகை. இது அதிகமாக எங்கே விளையுதுன்னு பார்த்தீங்கன்னா அரப் கண்ட்ரீஸில் அதிகமாக விளையுது. நம்ம ஊர்லேயும் அதிகம் கொஞ்சம் விளையுது. அது தருமபுரி அதுமாதிரி மாவட்டங்களில் விளையுது. ஆனால் அது சீசனில் தான் நமக்கு ப்ரொடக்ஷன் இருக்குது. அந்தளவுக்கு நமக்கு பர்சன்டேஜ் கிடைக்காது. அரபு நாடு, சவுதி, ஈராக், ஈரான், துபாய், ஓமன், ஏமன் இது மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து தான் நமக்கு இம்போர்ட் பண்ணி நம்ம டேட்ஸை இங்கே வந்து வியாபாரம் பண்ணுறோம். டேட்ஸில் நமக்கு நியூட்ரிஷன் அதிகமாகவும் டேஸ்ட்டாகவும் டெலிஷியஸாகவும் சாப்பிட்றதுக்கு இருக்கிறதுனால இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பொருள். எல்லார் வீட்லேயும் மளிகை ஜாமானோட க்ரோசரிஸோட சேர்த்து வாங்கக்கூடிய ஒரு பொருள் தான் பேரீச்சம்பழம். பேரீச்சம்பழத்தில் 150க்கு அதிகமான வகையெல்லாம் இருக்குது. அதில் மேஜராக நம்ம இம்போர்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா லெவலில் அஜுவான்னு ஒரு வகை. அது ரொம்ப காஸ்ட்லியானது. கிலோவே 1500க்கு அதிகமாக இருக்கும், 1500க்கு அதிகமாகவே இருக்கும். ரெண்டாவது கிமியா, சஃபாஃபி, மெசஃபாட்டி. இது 4 மேஜராக ரன்னிங்கில் உள்ள பிஸ்னஸில் ரன்னிங்கில் உள்ளது. இதில் சஃபாஃபி, மெசஃபாட்டி வந்து நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரேட்டும் ரீசனபிளாக இருக்கும். நம்ம ஹோல்சேலில் வாங்கி ரீட்டெயிலில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை நம்ம ஹோல்சேலில் வாங்குறப்ப நமக்கு 5 கிலோ பாக்ஸாக பண்ணி தான் தருவாங்க. 1 கிலோ 2 கிலோ தர மாட்டேன், 5 கிலோ பாக்ஸாக தருவாங்க. அதோட விலை பார்த்திங்கன்னா 170 ருபீஸ்லேருந்து 180 ருபீஸ் வரையும் இருக்கும். மெசஃபாட்டிங்கிற ஒரு கிரேடு. சஃபாஃபி பார்த்திங்கன்னா 250லேருந்து 300 வரையும் இருக்கும். அப்போ 170 ருபீஸில் உள்ளதை நம்ம வாங்கினாக்க தான் நம்ம ஹோல்சேல்லேருந்து ரீட்டெயிலுக்கு நமக்கு கன்வெர்ட் பண்ணுறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஹோல்சேலில் வாங்கியாச்சு பேரீச்சம்பழத்தை. இதை எப்படி நம்ம ரீட்டெயிலில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம பேக்கிங் பண்ணுறது, அதுக்கு மொத்தம் 3 வகையாக நம்ம பிரிக்கலாம். பிளாஸ்டிக் கண்டெய்னர் பேக்கிங்னு ஒன்று இருக்குது. இதுதான் மோஸ்ட்லி எல்லோரும் காமனாக யூஸ் பண்ணுறது. இந்த ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி பாருங்கள். இதேமாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஹோல்சேலில் வாங்கினீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து கம்மியான ப்ரைஸில் நீங்கள் ஹோல்சேலில் வாங்குறப்போ ₹1லேருந்து ₹2.50 வரையும் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங் பவுச்சு. ஸ்டாண்டிங் பவுச்சிலேருந்து நீங்கள் 1/2 kg, 1/4 கிலோ, 1 கிலோ, 600 கிராம் இதேமாதிரி நீங்கள் போட்டு விற்கிறதுக்கு ஸ்டாண்டிங் பவுச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் உள்ளது மாரி நமக்கு இதோட அடிஷ்னல் என்ன தேவைன்னா ஸ்டாண்டிங் பவுச் வாங்குறப்ப ஒரு சீலிங் மிஷினும் வேணும். சீலிங் மிஷின் பார்த்திங்கன்னா 800லேருந்து 1100 வரையும் நமக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நமக்கு வீட்டுக்கே வந்து தந்துடுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வேக்கம் பேக்கிங். அதாவது வேக்கம் பேக்கிங்கில் என்ன பண்ணிங்கன்னா உள்ளே உள்ள காற்று எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு நமக்கு வெறும் பொருள் மட்டும்தான் நமக்கு பேக் பண்ணி வரும். அது வேக்கம் பேக்கிங் மிஷின்ட்டு நமக்கு ஆன்லைன்லேயே நமக்கு இருக்குது. இந்த மிஷினோட விலை பார்த்திங்கன்னா ஒரு 1500 தான் இருக்கும். வேக்கம் பேக்கிங்கில் முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா உள்ளே உள்ள ஏரெல்லாம் எடுக்கிறதுனால நமக்கு பொருள் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நீடித்து நிற்கும். ஒரு 10 மாதத்துலேருந்து 12 மாதம் வரையும் அதனோட எக்ஸ்பைரி டேட் இருக்கும் நம்ம ஃப்ரம் பேக்கிங்லேருந்து. அது நம்ம கமர்ஷியலாக சேல்ஸ் பண்ணுறப்ப இந்த 3 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணணும். ஒன்று ஸ்டாண்டிங் பவுச்சில் இருக்கணும், வேக்கம் பேக்கிங்கில் 2 சிலது இருக்கணும், பிளாஸ்டிக் கண்டெய்னர் பேக்கிங்லேயும் இருக்கணும். அப்படிங்கிறப்ப நம்ம கமர்ஷியலாக போகிறப்ப யூஸ் ஆகும். இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், சூப்பர் மார்க்கெட், மளிகை கடை இவங்க தான் நம்ம டார்கெட்டு, மெயின் டார்கெட்டு. முக்கியமாக சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் தான் அதிகமான சேல்ஸ் உள்ள இடம். நீங்கள் 1 kg 170 ருபீஸ் வாங்கினீங்கன்னா அதை 240லேருந்து 250 வரையும் கொடுத்தீங்கன்னா அவங்க 300 இல்லாட்டி 280 வச்சு அவங்க சேல்ஸ் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம டேபிளுக்கு போயிடுவோம். 1 kg ஹோல்சேல் ப்ரைஸு டேட்ஸோட விலை பார்த்திங்கன்னா ₹170. அதை நீங்கள் 25 கிலோ வாங்குறப்ப ₹4250 வந்துடும் வித்து டிரான்ஸ்போர்ட்டோட. அதோட ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கொடுக்குற ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1 kg 250 ருபீஸ். அது 25 கிலோவாக நம்ம கொடுக்குறப்ப ₹6250 நமக்கு கிடைக்கும். இப்போ நெட் ப்ராஃபிட் நமக்கு எவ்வளோ கிடைக்கிது? ₹2000 நமக்கு கிடைக்கிது. இதில் இந்த டிரான்ஸ்போர்ட்டு, பேக்கேஜிங்கு வித் அதர் செலவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ₹500 கழிச்சிங்கன்னா ₹1500 நமக்கு நிற்கும். நமக்கு எப்படி நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் விற்கிறப்ப 10 கிலோ வரையும் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு நமக்கு கொடுக்கலாம்.
ஒரு நாளைக்கு ஒரு 3லேருந்து ஒரு 5 கடை நமக்கு பார்த்தாலே போதும். நமக்கு நெட் ப்ராஃபிட்டு 1500லேருந்து 2000 வரையும் நமக்கு நிற்கும். இப்போ நம்ம ஹோல்சேலில் எங்கே வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, சவுதி டேட்ஸ் பிரைவேட் லிமிடெட்ன்ட்டு தூத்துக்குடியில் ஒரு கம்பெனி தான் நமக்கு கொடுக்குறாங்க. அவங்க தான் சவுதி, ஏமன், ஓமன், துபாயிலேருந்து மொத்தமாக இம்போர்ட் பண்ணி நம்ம தமிழ்நாடு கேரளா அளவில் மொத்தமாக சேல்ஸ் பண்ணுறாங்க. இவங்க ரொம்ப நாளாக இருக்கிறாங்க, ரொம்ப நாள் சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த பேரிச்சம்பழம் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இவங்களை காண்டாக்ட் பண்ணி நேரடியாக பேசி நல்ல கம்மி ப்ரைஸில் வாங்கி பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.